ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு இப்ப தியேட்டர்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ஓடிட்டு இருக்கிற ஈவில் டெட் ஒன் ஹாரர் படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல கதாநாயகி பேரு ஆலிஸ், அவங்களோட ஹஸ்பண்ட் பேரு வில். இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு நாள் சண்டை வர கோச்சிட்டு வெளியே போன வில் திடீர்னு செத்து போயிடுறாரு. ஹஸ்பண்டோட ஃபியூனருக்கு போன நம்ம கதாநாயகி கிட்ட அவங்க ஹஸ்பண்டோட ஃபேமிலி கவலைப்படாத, இனி நம்ம எல்லாரும் ஒண்ணாவே இருக்கலாம்னு சொல்லி அவங்கள ஒரு வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் மெயின் பிக்சரே ஆரம்பிக்குது. அங்க ஒரு கொடூரமான தீய சக்தி அந்த மொத்த ஃபேமிலியும் போட்டு தள்ள துடிச்சிட்டு இருக்கு. எதுக்காக அந்த தீய சக்தி அந்த ஃபேமிலியை டார்கெட் பண்ணுது, அந்த வீட்ல உள்ளவங்களுக்கு கடைசியா என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஈவில் டெட் பிரான்சைஸ்ல நம்ம சாம் ரேமி இயக்குன படத்தை அவ்வளவு சீக்கிரம் யாரும் மறந்திருக்க மாட்டோம். அதுக்கு இணையா ஒரு தரமான படத்தை தான் இந்த டீம் வந்து இப்ப கொடுத்திருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு ஏரியில நடக்கிற மாதிரியான ஒரு முரட்டு சம்பவத்துல தான் இந்த படத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் நமக்கு மூச்சு விட பிரேக் விட்டுட்டு, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் ஒவ்வொரு சம்பவமா ஆரம்பிப்பாங்க பாருங்க. அங்க இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ஃபுல்லா சீ டச் த்ரில்லர் தான். சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க. படத்துல ரத்த ஆறு தான் ஓடுது. நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல தரமான சீக்வென்ஸ் வந்து படத்துக்குள்ள வந்து வச்சிருக்காங்க. ஒவ்வொன்னும் வெறித்தனமாவே இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு சிங்கிள் ஷாட் மாதிரியான ஒரு சீக்வென்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. எப்பா மிரட்டி விட்டுட்டாங்க. அந்த சீக்வென்ஸ்ல பாதி ஸ்கிரீன்ல பின்னாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு காட்டவே மாட்டாங்க. ஆனா என்ன நடக்குதுங்கிறத சவுண்ட் மூலமாவே நமக்கு புரிய வச்சிருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்டையும் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க அந்த சீக்வென்ஸ்ல. படத்தோட மெயின் ஹீரோஸ் யாருன்னா, ஒன்னு சினிமாட்டோகிராஃபர், இன்னொருத்தர் எடிட்டர். 2 பேரும் போட்டி போட்டு ஒவ்வொரு சீனையும் செதுக்கிட்டாங்க. ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கும் படத்துல. அந்த இடத்துல கூட சின்னதா ஒரு ஃபன் எலிமெண்ட் வச்சாங்க பாருங்க. அதுதான் உண்மையிலே அல்டிமேட். அப்புறம் படத்துல நடிச்ச எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்துச்சு. பர்ட்டிகுலரா 2 பேரும் அட்டகாசம் பண்ணிட்டாங்க. படத்துல எது உண்மை, எது விஎஃப்எக்ஸ்ன்னு தெரியாத அளவுக்கு மேக்கப்பா இருக்கட்டும், அவங்க போட்ட எஃபெக்ட்டா இருக்கட்டும், எல்லாமே அட்டகாசமா இருந்துச்சு. மொத்தமாக படம் எப்படி இருக்குன்னா, கண்டிப்பா இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவின்னு தான் சொல்லுவேன். மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. தியேட்டர்ஸ்ல போய் பாருங்க. கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனா இந்த படத்தை ஃபேமிலியோட கண்டிப்பா பார்க்க முடியாது. ஏன்னா வெட்டு 1 துண்டு 2ன்னு படம் முழுக்க ரத்தம் தெறிக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம டிஜே டேக்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.